குவைத் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சிலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதுடன் குறித்த விமான நிலையத்திற்கு வருகை தந்த விமானங்களும் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக விமான நிலையத்தில் முனைய கட்டடத்திற்கும் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பொது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. குவைத் நோக்கி ஈரானால் ஏவப்பட்ட 2 ஏவுகணைகள் இலக்கை அடைய தவறின அல்லது நடுவழியில் உடைந்தன என்றும், பக்ரைன் இலக்கு வைத்து ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் அமெரிக்க மற்றும் பக்ரைன் படைகளால் இடைமறித்து அழிக்கப்பட்டன என்றும் அமெரிக்க ராணுவம் முன்னதாக தெரிவித்திருந்தது. ஈரான் பிராந்திய அண்டை நாடுகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிய போதிலும் அவை அனைத்து இலக்குகளை தாக்க தவறிவிட்டதாக அமெரிக்க கட்டளை பணியகம் மேலும் தெரிவித்தது. ஈரானின் இந்த தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் ஹெச்எம் தீவில் தாக்குதலை நடத்தியதுடன் ஈரானில் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.